வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆந்திரா டொமேட்டோ பப்பு. இது இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷு. சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டொமேட்டோ பப்பு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு டம்ளர் அளவு துவரம்பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கழுவிடணும். கழுவினதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடணும். எண்ணெய் ஏன் விடணும்னா பொங்கி வழியாமல் இருக்கும், அதுக்காக தான். எண்ணெய் விட்டு மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரலையும் இந்த பருப்பை நல்லா வேக வைக்கணும். அப்புறம் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் பச்சையாகவே கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் பொரிய விடணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அது கூட சேர்க்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தப்புறம் இது கூடவே 4 தக்காளி பழம் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்து 2 கிண்டி விட்டுட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா குழைவாக வேக விடணும். பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இந்த தக்காளியை கொஞ்சம் கடைஞ்சி விடணும். நல்லா மசிச்சு விடணும் வெந்த தக்காளியை. இந்த மாதிரி மசிச்சு விட்டப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை இது கூட எடுத்து கொட்டணும். அப்புறம் ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் கலந்து அதில் ஊற்றணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மூடி ஒரு கொதி வரவிடணும். இந்த திக்னஸுக்கு கரைக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு அது கூட நம்ம பொடிச்சு வச்சோம்ல பொடி, அதை பொரிக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும். இது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா கிண்டி விடணும். நல்லா வாசனை வர அளவுக்கு கிண்டி விட்டணும்.
கிண்டி விட்டு அங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பருப்பில் இந்த தாளிச்சதை கொட்டணும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் நெய், ரெண்டையும் இது கூட சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதோ சூப்பரான சுவையான ஆந்திரா டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.